இன்றைக்கி நம்ம ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ரஞ்சி டிராஃபி 2026 பட்டத்தை எந்த அணி வென்றுள்ளது? ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். சாம்பியன்ஸ் யாருன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். செகண்ட் இடம் வந்து கர்நாடகா. தொடரோட சிறந்த வீரர் பேர் அவுகிப் நபி, ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர். அதிக ரன்கள் அடித்தவர் வந்து ரவிச்சந்திரன் சிம்ரன், கர்நாடகா. 950 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். டெஸ்ட்டு, ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள் ஆகிய மூன்றிலும் தலா 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்துவீச்சாளர் யார்? ஆப்ஷன் சி ஜஸ்பிரீத் பும்ரா. 2025 ஆண்டிற்கான பார்வையற்ற பெண்களுக்கான T20 உலகக்கோப்பையை எந்த அணி வென்றுள்ளது? ஆப்ஷன் டி இந்தியா. 2ஆம் இடம் நேபாளம். 2026 இங்கிலாந்து ஓப்பன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் வெற்றி பெறுவார்கள்? ஆப்ஷன் சி லின் சுன் யி சீனாவை சேர்ந்தவங்க. 2வது ரன்னர்-அப்பில் வந்தவங்க லக்ஷயா சென், இந்தியாவை சேர்ந்த லக்ஷயா சென். பெண்கள் ஒற்றையர்லையும் வாங் ஜிஇ, அவங்க சீனாவை சேர்ந்தவங்க தான். பெண்கள் ஒற்றையர் பிரிவிலையும் ஜெயிச்சிருக்காங்க, ஆண்கள் ஒற்றையர் பிரிவிலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆல் இங்கிலாந்து ஓப்பன் 2026, அதாவது இங்கிலாந்து ஓப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகளில் எந்த மாநிலம் ஒட்டுமொத்த சாம்பியன் ஆனது? ஆப்ஷன் சி கர்நாடகா. கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்கு. சின்னம் வந்து மோர்வீர், எங்கள் வீரம். சின்னம் வந்து மோர்வீர். நடத்திய மாநிலம் சத்தீஸ்கரில் நடந்திருக்கு. சாம்பியன்ஸ் வந்து கர்நாடகா. மொத்தம் 23 கோல்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் வந்து ஒடிசா, தேர்டு வந்து ஜார்க்கண்ட். 2025 ஆண்டு உலக பாரா தடகள போட்டிகளில் வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் பதக்கம் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஆப்ஷன் பி பிரேசில். இந்தியா வந்து 10வது ரேங்க்கில் இருந்திருக்காங்க. 6 கோல்டு, 9 சில்வர், 7 ப்ரௌன்ஸ், மொத்தம் 22 மெடலோட. எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் தான் நடந்திருக்கு. இது கேட்பாங்க, எங்கே நடந்துச்சு? டெல்லியில் நடந்துச்சு. நம்ம இந்தியாவிலேருந்து யார்? நிஷாத் குமார் உயரம் தாண்டுதலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. சைலேஷ் குமாரும் உயரம் தாண்டுதலில். சந்தீப் சஞ்சய் சாகர் ஈட்டி எறிதலில் கோல்டு மெடல். சுமித் அன்டில் வந்து ஈட்டி எறிதலில். ரிங்கு ஹூடா அவங்களும் ஈட்டி எறிதலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. 6 பேர். 87வது மூத்த தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில், அதாவது சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ஸில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சூர்யா கரிஷ்மா தாமிரி. சூர்யா கரிஷ்மா தாமிரி தான் சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ஸில் வந்து ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி மென் சிங்கிள் டைட்டில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயிச்சவர் பேர் வந்து ரித்விக் சஞ்சீவ். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயிச்சவர் பேர் வந்து ரித்விக் சஞ்சீவ். 2026 ஆசியா மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்கள் வென்றுள்ளது? ஆப்ஷன் பி 17 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. 2 கோல்டு, 6 சில்வர், 9 ப்ரான்ஸ், டோட்டல் 17 கோல்டு, 17 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. எங்கே நடந்துச்சு? கிர்கிஸ்தானில் உள்ள பிஸ்கெக்கில் நடைபெற்றது. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ஈரான். 6 கோல்டு, 6 சில்வர், 6 ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் ஜப்பான், தேர்டு சைனா. இந்தியா வந்து 17 பதக்கங்களை வென்று 5வது தரவரிசையில் உள்ளது. 2 தங்கம், 7 வெள்ளி, 8 வெண்கலம். இந்தியாவை சேர்ந்த சுஜித் கல்கல் 65 கிலோ பிரிவில் வந்து தங்கம் வென்றுள்ளார். அபிமன்யு மாண்டல்வால் 70 கிலோ பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். மகளிர் T20 சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் யார்? ஆப்ஷன் பி தீப்தி சர்மா. மேகன் ஷூட் இவங்க தான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு வச்சுருந்தவங்க. T20 சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் வாங்கினவங்க ரெக்கார்டு ஆஸ்திரேலியாக்காரங்க. இப்போ அவங்கள முறியடிச்சிட்டாங்க தீப்தி சர்மா. 2026 ICC ஆடவர் T20 உலகக்கோப்பையை ICC T20 வேர்ல்டு கப் மென்ஸ் எந்த நாடு வென்றுள்ளது? ஆப்ஷன் டி. ஃபைனல் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம், குஜராத்தில் நடந்துச்சு, அகமதாபாத்தில். இந்தியாவுக்கு இது வந்து 3வது டைட்டில். ரன்னர்-அப் நியூசிலாந்து. எங்கெங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் சேர்ந்து நடந்துச்சு. இது 10வது எடிஷன். 2026 ICC 19 வயதுக்குட்பட்ட ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பையை எந்த நாடு வென்றது? ஆப்ஷன் ஏ இந்தியா. தொடரின் சிறந்த வீரர் வைபவ் சூரியவன்சி. இது அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்லேயும் இந்தியா தான் ஜெயித்தாங்க. எங்கே நடந்துச்சுன்னா ஜிம்பாப்வே அண்டு நமீபியாவில் நடந்துச்சு. செகண்ட் யாருன்னா இங்கிலாந்துக்கு எதிராக கடைசியில் வைபவ் சூரியவன்சி 150 அடிப்பார். WSF ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2025 முதன்முறையாக வென்ற நாடு எது? ஆப்ஷன் சி இந்தியா. ஹோஸ்ட் சிட்டி சென்னையில் நடந்துச்சு, இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. 2வது ஹாங்காங். ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் ஜெயித்தவங்க இந்தியா. 2026 டெல்லி ஓப்பன் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஸ்டெஃபனோஸ்
சாக்கல்லாரிட்டிஸ். அதே இதில் இரட்டையர் பிரிவு பட்டம் வாங்கினவங்க சித்தார்த் பந்தியா மற்றும் அலெக்சாண்டர் டான்ஸ்கி. சித்தார்த் பந்தியா இந்தியாவை சேர்ந்தவங்க, அலெக்சாண்டர் டான்ஸ்கி பல்கேரியாவை சேர்ந்தவங்க. 2025-26 ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கோப்பையை எந்த அணி வென்றது? ஆப்ஷன் பி விதர்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜய் ஹசாரே ஜெயிச்சது யார்? விதர்பா. ரன்னர் அப் யார்? சௌராஷ்டிரா. ரன்னர் அப் சௌராஷ்டிரா. பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அமன் மோகடே. அமன் மோகடே விதர்பாவை சேர்ந்த அமன் மோகடே. விஜய் ஹசாரே கிரிக்கெட் டிராஃபி. ஓகே. 2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக் கோப்பையில் தொடர் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சஞ்சு சாம்சன். 2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக் கோப்பையில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் யார்? ஆப்ஷன் பி வருண் சக்கரவர்த்தி மற்றும் பும்ரா. ஆளுக்கும் தலா 14 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஓப்பன் 2026 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்றவர் யார்? பி கார்லஸ் அல்கார்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆஸ்திரேலியா ஓப்பன். யார் வின்னர்? அல்கார்ஸ். கார்லஸ் அல்கார்ஸ். ஆஸ்திரேலியா ஓப்பன் அல்கார்ஸ். யாருக்கு எதிரானா நோவாக் ஜோகோவிச். அல்கார்ஸ் வந்து தோக்கடிச்ச ஒரு பேர் வந்து நோவாக் ஜோகோவிச். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து எலினா ரைபாகினா. ஜெயித்தவங்க பேர் என்ன பேர்? எலினா ரைபாகினா. கஜகஸ்தானை சேர்ந்தவங்க. அதில் ரன்னர் அப் ஆனவங்க ஹரியானா சபலங்கா பெலாரஸை சேர்ந்தவங்க. 2025 ஆண்டு ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஆப்ஷன் பி இந்தியா. நகரம் டாக்கா பங்களாதேஷில் நடந்துச்சு. வெற்றியாளர் யாருன்னா தீரஜ் பொம்மதேவரா. இந்தியாவை சேர்ந்தவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. பெண்களில் அங்கிதா பகத், அவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. 2026 ஆண்டு மகளிர் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்ற அணி எது? ஆப்ஷன் ஏ ஆர்சிபி. இரண்டாவது இடம் டெல்லி. ரன்னர் அப் யாருன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபைனலில் தோற்றதுனால அவங்க ரன்னர் அப் ஆகிட்டாங்க. ஜெயிச்சது வந்து ஆர்சிபி. அதிக ரன்கள் அடித்தவங்க யாருன்னா ஸ்மிருதி மந்தானா. 2025 ஆண்டிற்கான டேவிஸ் கப் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆப்ஷன் பி இத்தாலி. டேவிஸ் கப்னா ஒரு டென்னிஸ் போட்டி. ஓகே. இது 113வது எடிஷன். ஜெயித்தவங்க இத்தாலி. நடந்தது ஸ்பெயினில் நடந்திருக்கு. ஓகே. இந்தியாவின் 94வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? ஆப்ஷன் ஏ மயங்க் சக்கரவர்த்தி. நார்த் இந்தியாவில் வடகிழக்கு இந்தியாவிலிருந்து முதல் கிராண்ட் மாஸ்டர் தான் மயங்க் சக்கரவர்த்தி. அஸ்ஸாமை சேர்ந்தவங்க. இவங்க எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர்? 94வது. 2025-26 ஆண்டுக்கான சையத் முஸ்டாக் அலி கோப்பையை எந்த அணி வென்றது? ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். 25-26 சையத் முஸ்டாக் அலி. இது வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்னர் வந்து ஜார்க்கண்ட். ரன்னர் அப் ஆனவங்க வந்து ஹரியானா. இந்த சீசனில் நல்லா விளாண்டு பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினவங்க அனுகுல் ராய். அதே மாதிரி ராஞ்சி ட்ராஃபியில் யார் ஜெயிச்சானா ஜம்மு காஷ்மீர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025 ஆண்டிற்கான சுல்தான் அஸ்லான் ஷோ கப்பை வென்ற நாடு எது? ஆப்ஷன் பி பெல்ஜியம். எந்த நாட்டில் நடந்துச்சுன்னா மலேசியாவில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு யாருன்னா பெல்ஜியம். ரன்னர் அப் வந்து இந்தியா. சுல்தான் அஸ்லான் ஷா கப். இது எந்த ஸ்போர்ட்ஸ்னால் ஹாக்கி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எந்த ஸ்போர்ட்ஸ்? இது கப்பு நேம் சொல்லி என்ன ஸ்போர்ட்ஸ்னு கேட்பாங்க. ஹாக்கி. 72வது தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆப்ஷன் பி ரயில்வேஸ். கைப்பந்துனா வாலிபால். யார் ஜெயிச்சா? ரயில்வேஸ் ஜெயிச்சிருக்காங்க. எங்கே நடந்துச்சுன்னா வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசியில் நடந்துச்சு. பிரதமர் மோடி தொடங்கி வச்சார். ஆண்கள் பிரிவில் வந்து ரயில்வேஸும், பெண்கள் பிரிவில் வந்து கேரளாவும் ஜெயிச்சிருக்காங்க. 2025 உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஓப்பன் பிரிவில் பட்டத்தை வென்றவர் யார்? ஆப்ஷன் பி மேக்னஸ் கார்ல்சன். நடைபெற்ற இடம் தோஹா, கத்தாரில் இருக்க தோஹாவில் நடந்துச்சு. ஆண்கள் பிரிவில் மேக்னஸ் கார்ல்சன் நார்வேவை சேர்ந்தவர். வெண்கல பதக்கம் 2வது அர்ஜுன் எரிகைசி இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. பெண்கள் பிரிவில் வந்து அலெக்சாண்ட்ரா கோயாக்சினா ரஷ்யாவை சேர்ந்தவங்க ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. வெண்கல பதக்கம் வந்து கோனேரு ஹம்பி இந்தியாவை சேர்ந்தவங்க ரன்னர் அப். ரேபிட் செஸ். ஓகே. உலகின் மிக இளம் வயது FIDE தரவரிசை பெற்ற சதுரங்க வீரராக மாறியவர் யார்? ஆப்ஷன் பி சர்வாகேஷ் குஷ்வாஹா. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். 3 வயதே ஃபிட் தரவரிசையில் உலகின் மிக இளம் வயது சதுரங்க வீரரானார். ஓகே. FIH ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை 2025 வென்ற அணி எது? ஆப்ஷன் சி ஜெர்மனி. FIH மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவில் சென்னையில் நடந்திருக்கு. சாம்பியன்ஸ் வந்து ஜெர்மனி.
இரண்டாம் இடம் ஸ்பெயின், மூன்றாம் இடம் இந்தியா. 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை எந்த நாடு நடத்தியது? ஆப்ஷன் டி இட்டாலி. ஹோஸ்ட் சிட்டி எங்கே? மிலன் அண்டு கோர்சியானா. இது இட்டாலியில் இருக்க சிட்டிஸ். மோட்டோ வந்து இட் இஸ் யுவர் வைப். இதோட மோட்டோ என்ன? இட் இஸ் யுவர் வைப். டோட்டல் ஸ்போர்ட்ஸ் வந்து 8 ஸ்போர்ட்ஸு. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கேம் பேர் என்னென்னா ஸ்கீ மவுண்டனரிங். மெடலிஸ்ட் ஃபஸ்ட்டு நார்வே, செகண்ட் யூஎஸ்ஏ, தேர்ட் நெதர்லாந்து. T20 சர்வதேச போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்துவீச்சாளர் யார்? ஆப்ஷன் ஏ ஹர்ஷீப் சிங். 2025 ஆண்டிற்கான உலக சதுரங்க உலகக்கோப்பை ஃபெட் செஸ் வேர்ல்டு கப் பட்டத்தை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவோர்கிர் சிந்தரோ. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா உஸ்பெகிஸ்தான். இவர் தான் உலகிலே மிகவும் இளம் வயதில் இந்த கோப்பையை வென்றவர். 2ஆம் இடம் வெய் சீனாவை சேர்ந்தவங்க வெய். நடந்த இடம் எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்க கோவாவில் நடந்துச்சு. 79வது 2025-26 சந்தோஷ் டிராஃபி பட்டத்தை எந்த அணி வென்றது? ஆப்ஷன் ஏ சர்வீஸ். இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் அஸ்ஸாம். யார் ரன்னர் அப்னா கேரளம். 8வது டைட்டில் சர்வீஸுக்கு. இது 8வது டைட்டில். சிறந்த வீரர், அதிக கோல் அடித்தவர் ஹிமான்சு ஜங்க்ரா. சந்தோஷ் டிராஃபினா ஒரு ஃபுட்பால் கேம் வச்சுக்கோங்க. இந்த டிராஃபின்னு சொல்லிட்டு என்ன கேமோட சம்மந்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. பாரா வில்வித்தையில் சர்வதேச தங்கம் என்ற முதல் 4 உறுப்புகளை இழந்தவர், அதாவது குவாட்ரபிள் ஆம்பிட்யூட் யார் அப்படின்னா பாயல் நாக் ஒடிசாவை சேர்ந்தவங்க. தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா பாங்காக்கில் நடந்துச்சு. இது வேர்ல்டு ஆர்ச்சரி பாரா சீரீஸு. யார் தோக்கடிச்சு இவங்க வாங்கினாங்கன்னா ஷீதல் தேவி. அவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். ஷீதல் தேவியை தோக்கடிச்சு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. யார்? பாயல் நாக். 2025 ஃபிஃபா 20 வயதுக்குட்பட்டோருக்கான அண்டர் 20 உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? மொராக்கோ. ஆப்ஷன் டி மொராக்கோ. எங்கே நடந்துச்சுன்னா சிலி கண்ட்ரியில் நடந்துச்சு. சாம்பியன்ஸ் வந்து மொராக்கோ. செகண்ட் இடம் வந்து அர்ஜென்டினா. சிறந்த வீரர் ஓத்மான் மாமா, மொராக்கோவை சேர்ந்தவர். 2025 ஆண்டுக்கான உலக பிளிட்ஸ் சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியின் ஓப்பன் பிரிவில் யார் வெற்றி பெற்றார்? ஆப்ஷன் பி மேக்னஸ் கார்ல்சன். எங்கே நடந்துச்சு? அதே தோஹாவில் இருக்க தோஹாவில் நடந்துச்சு. மேக்னஸ் கார்ல்சன் வந்து ஃபஸ்ட்டு மெடலும், செகண்ட் வந்து அர்ஜுன் ஹெரிசிகையும் வாங்கியிருக்காரு. பெண்கள் பிரிவில் பிபிசாரா அசலபயேவா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2026 சீன கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி ஆண்ட்ரியா கிமி அன்டோனெல்லி. இவர் 2வது யங்கஸ்ட் ஃபார்முலா 1 வீரர் ஆவார். அதாவது ஜெயிச்சு வரலாறு படைச்சிருக்கார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். 2025 உலக குத்துச்சண்டை கோப்பையில் பதக்க பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஆப்ஷன் ஏ இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா கிரேட்டர் நொய்டாவில் நடந்திருக்கு. இந்தியா வந்து மொத்தம் 13 கோல்டு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 40 மெடல், அதில் 13 கோல்டு. ஆண்கள் வந்து சச்சின் சிவாஜ், அப்புறம் ஹிதேஷ் குலியா, அவங்க 60 கிலோ 70 கிலோ பிரிவில் தங்கம் வாங்கியிருக்காங்க. பெண்களில் வந்து மீனாட்சி ஹூடா, நிகத் ஜரீன் அண்டு நுபுர் ஷியோரன் அவங்கெல்லாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. 2025 ஆண்டிற்கான மகளிர் கபடி உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? ஆப்ஷன் சி இந்தியா. மகளிர் கபடி உலகக்கோப்பை நடைபெற்ற இடம் டாக்கா. வங்கதேசத்தில் இருக்க டாக்கா. ஜெயிச்சது இந்தியா. யாரை? சீன தைப்பேயை தோக்கடிச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆப்ஷன் சி ராகுல் விஎஸ். 90வது கிராண்ட் மாஸ்டர் பேர் இளம்பர்தி ஏஆர். இவர் சென்னையை சேர்ந்தவர். 91வது ராகுல் விஎஸ், 90வது இளம்பர்தி. 2025 ஆண்டு டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பட்டத்தை வென்றவர் யார்? ஆப்ஷன் பி ஜூலியன் வெப்பர். 2ஆம் இடம் நீரஜ் சோப்ரா. டைமண்ட் லீக் 2025 டைமண்ட் லீக்கில் யார் ஜெயிச்சான்னா ஜூலியன் வெப்பர். எங்கே நடந்துச்சு? ஜூரிச், சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜூரிச்லாம் நடந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெறும் 50 பந்துகளில் அதிவேக இந்திய ஒருநாள் சர்வதேச சதத்தை அடித்தவர் யார்? ஆப்ஷன் டி ஸ்மிருதி மந்தானா. ஐபிஎல் தொடரில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் யார்? ஆப்ஷன் ஏ புவனேஸ்வர் குமார். 2030 ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை எந்த நகரம் நடத்த உள்ளது? ஆப்ஷன் பி அகமதாபாத். இது ஃபஸ்ட்டு டைம் எங்கே நடந்துச்சு? இந்தியாவில் டெல்லி 2010 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2030 அகமதாபாத்தில் நடக்க போகுது. 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பைக்கான போட்டி தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி ரோஹித் சர்மா. ரீசெண்டாக நடந்த T20க்கு யார் அம்பாசிடராக இருந்தாங்க? ரோஹித் சர்மா தான் அம்பாசிடராக இருந்தார். எங்கே நடந்துச்சு? இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. யார் ஜெயிச்சா? இந்தியா ஜெயித்தாங்க.
T20 உலகக்கோப்பையை வரலாற்றில் அதிவேக சதம் அடித்தவர் யார்? ஆப்ஷன் சி ஃபின் ஆலன். ஃபின் ஆலன் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர். இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 33 பந்துகளில் 100 ரன்கள் அடித்தார். 2026 FIH ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன? ஆப்ஷன் பி பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து. இது இம்பார்ட்டன்ட். பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து தான் 2026 ஹாக்கி வேர்ல்டு கப்பை நடத்த போகிறது. 2025 ஆண்டுக்கான மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? ஆப்ஷன் பி இந்தியா. போட்டி எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவிலையும் இலங்கையில் நடந்துச்சு. சாம்பியன்ஷிப் இந்தியா, செகண்ட் தென்னாப்பிரிக்கா. இந்தியாவோட கேப்டன் பேர் என்ன? ஹர்மன்பிரீத் கவுர். தொடரில் சிறந்த வீராங்கனை தீப்தி சர்மா. அதிக ரன்கள் அடித்தவர் லாரா வோல்ட்வார்ட். அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் தீப்தி சர்மா. இவங்க தான் அதிக T20 வேர்ல்டு கப்பில் T20யில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவங்க. 2025 ஆண்டுக்கான ஆண்கள் T20 ஆசிய கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? ஆப்ஷன் பி இந்தியா. நடத்திய இடம் ஐக்கிய அரபு அமீரகம் UAE. சாம்பியன்ஸ் இந்தியா. இது 9th டைட்டில். 2ஆம் இடம் பாகிஸ்தான். இந்திய அணியின் கேப்டன் யார்? சூரியகுமார் யாதவ். தொடர்நாயகன் அபிஷேக் சர்மா. அதிக ரன்கள் அடித்தவர் யார்? அபிஷேக் சர்மா. அதிக விக்கெட்டுகள் குல்தீப் யாதவ். 2025-26 துலிப் கோப்பையை வென்ற அணி எது? துலிப் கோப்பைனா ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி மத்திய மண்டலம் சென்ட்ரல் டிவிஷன். பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் யார்? சரன்சா ஜெயின். திலீப் டிராஃபி வின் பை சென்ட்ரல் ரீஜன். இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ அகமதாபாத். அகமதாபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வீர சவார்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அகமதாபாத்தில் இருக்குது. இதை திறந்தவர் யாருன்னா உள்துறை மற்றும் கூட்டுறவு துறை அமைச்சர் யார்? அமித்ஷா தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இந்தியாவோட மிகப்பெரிய விளையாட்டு வளாகம். பீகாரின் முதல் பெண் FIDE மாஸ்டர் ஆனவர் யார்? ஃபெட் மாஸ்டர் யார்? பீகாரோட ஃபஸ்ட்டு. பீகார்லேருந்து மரியம் ஃபாத்திமா. இது ரீசெண்டாக கேட்டுதாங்க. இது கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க முசாஃபர்பூரை சேர்ந்தவங்க. 2025 ஆண்டு நடைபெற்ற வேக பனிச்சறுக்கு உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? ஆப்ஷன் சி ஆனந்தகுமார் வேல்குமார். இது எங்கே நடைபெற்றது? சீனாவில் நடைபெற்றது. 2 தங்கம் வாங்கியுள்ளார் ஆனந்தகுமார் வேல்குமார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸ்பிரிண்ட் மற்றும் மாரத்தானில். ஜூனியர் ஆண்கள் பிரிவில் கிருஷி சர்மா தங்கம் வென்றுள்ளார். அனிஷ் ராஜ் வெண்கலம் வென்றுள்ளார். பதக்கப்பட்டியலில் கொலம்பியா முதலிடம் பிடித்துள்ளது. 2025 ISSF ஜூனியர் உலக கோப்பையில் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? ஆப்ஷன் சி இந்தியா. ISSF இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வாங்கினா? இந்தியா வாங்கியிருக்காங்க. எங்கே நடந்துச்சு? ஜெர்மனி மற்றும் நியூ டெல்லி. பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடம். 11 தங்கம், 14 வெள்ளி, 12 வெண்கலம், மொத்தம் 37 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் தங்கப்பதக்கம் வாங்கினவங்க யார்? ஹிமான்சு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனாதன் ஆண்டனி வாங்கியிருக்காங்க. அடுத்து தேஜஸ்வினி சிங் வாங்கியிருக்காங்க. 2025 உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றது? A 1, ஒரே ஒரு தங்கப்பதக்கம். நடத்திய நாடு தென்கொரியா. பதக்கப்பட்டியலில் ஃபஸ்ட் யாருன்னா தென்கொரியா, செகண்டு இந்தியா. தங்கப்பதக்கம் வென்றவர்கள் ஆண்கள் பிரிவில் பிரதமேஷ் பூகே, அமன் சைனி மற்றும் ரிஷப் யாதவ். அதாவது இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டீம். ஓகே. 2025-26 ஆண்டுக்கான சையத் முஸ்டாக் அலி கோப்பையை எந்த அணி வென்றது? இது உங்களுக்கான கொஸ்டின். இதை கமெண்டில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி நம்ம நடத்தின வீடியோவில் உள்ளே வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கொஸ்டின் வாசிங்க, டைரெக்டாக ஆன்சர் வாசிங்க. வேறு எதுவும் நீங்கள் யோசிக்க வேணாம், இதை மனப்பாடம் பண்ண வேணாம். கொஸ்டினை வாசிங்க, 2வது ஆன்சரை வாசிங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் மைண்டில் வந்துடும். 2வது ஒரு எக்ஸாம் முன்னாடி வாசிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சரும் ஃபெமிலியராக இருக்கும், அந்த நேமும் ஃபெமிலியராக இருக்கும், எக்ஸாமில் யூஸ் ஆகும்.